அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால், நமது ரிஷபம் ராசி ரோகிணி நட்சத்திரம் நண்பர்களுக்கு தை மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். ராகு பகவான் தற்பொழுது உங்களது 10ஆம் வீடான தொழில் மற்றும் கர்மாஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 10வது வீட்டில் ராகு பொதுவாக தொழில் வெற்றிக்கான வலுவான உந்துதலைக் குறிக்கிறது. குறிப்பிடத்தக்க புகழ் மற்றும் அங்கீகாரத்திற்கான சாத்தியம் மற்றும் பெரிய அளவிலான செல்வாக்கு அல்லது பொது வெளிப்பாட்டை உள்ளடக்கிய துறைகளில் சிறந்து விளங்கும் போக்கு பெரும்பாலும் ஒருவரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழிலில் முக்கிய பதவிக்கு வழிவகுக்கும். இருப்பினும் இது பணி நெறிமுறைகள், வெறித்தனமான லட்சியம் மற்றும் சம்பந்தப்பட்ட அம்சங்களைப் பொறுத்து நெறிமுறை இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் தொடர்பான சவால் களையும் வெளிப்படுத்தலாம். 10ஆம் வீட்டில் ராகு பற்றிய முக்கிய புள்ளிகள். தொழில் லட்சியம். இந்த வேலை வாய்ப்பு பெரும்பாலும் ஒருவரின் தொழில் வாழ்க்கையில் உச்சத்தை அடைவதற்கான வலுவான விருப்பத்தை குறிக்கிறது. சக்தி மற்றும் அங்கீகாரத்தை அடைவதற்கான இடைவிடாத உந்துதல். பொது படம். 10ஆம் வீட்டில் ராகு உள்ள நபர்கள் பொது பார்வையில் தங்களைக் காணலாம். அவர்களின் வேலையின் மூலம் புகழ் பெறலாம். வழக்கத்திற்கு மாறான பாதைகள். அவர்கள் வழக்கத்திற்கு மாறான அல்லது தனித்துவமான வாழ்க்கை பாதைகளுக்கு ஈர்க்கப்படலாம். இது வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது வளர்ந்து வரும் துறைகளை உள்ளடக்கியது. சவால்கள் மற்றும் சிக்கல்கள். வெற்றிக்கான சாத்தியம் அதிகமாக இருந்தாலும் ராகுவின் செல்வாக்கு அதிக லட்சியம், வேலை தொடர்பான மன அழுத்தம் மற்றும் இலக்குகளைப் பின்தொடர்வதில் சாத்தியமான நெறிமுறை சங்கடங்களுக்கு வழிவகுக்கும். 10ஆம் வீட்டில் ராகுவுக்கு சாத்தியமான தொழில்துறைகள். ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு, அரசியல், தொழில்நுட்பம் மற்றும் மென்பொருள் மேம்பாடு, சர்வதேச வணிகம் மற்றும் சமூக செயல்பாடு. தற்பொழுது கேது பகவான் உங்களது 4ஆம் வீடான சுக மற்றும் தயார் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 4வது வீட்டில் கேது இடம் பெற்றிருப்பது பொதுவாக வீடு, குடும்பம் மற்றும் தாய் தொடர்பான சாத்தியமான சவால்களைக் குறிக்கிறது. இது பெரும்பாலும் பற்றின்மை அல்லது உள்நாட்டுக் கோளத்தில் உறுதியற்ற தன்மையைக் குறிக்கிறது. இது அடிக்கடி நகர்வுகள், இறுக்கமான தாய்குழந்தை உறவுகள் அல்லது வலுவான பற்றாக்குறை ஆகியவற்றைக் குறிக்கிறது. ஒருவரின் சொந்த இடத்தில் வேர்கள். இருப்பினும் குறிப்பிட்ட விளைவுகள் கேது இருக்கும் ராசி மற்றும் அட்டவணையில் உள்ள மற்ற கிரகங்களிலிருந்து பெரும் அம்சங்களைப் பொறுத்தது. 4வது வீட்டில் கேதுவைப் பற்றிய முக்கிய புள்ளிகள். குடும்ப இயக்கவியல். ஆரம்பகால பிரிவினை, புவியியல் தூரம் அல்லது உணர்ச்சிபூர்வப் பற்றின்மை காரணமாக தாயுடன் ஓரளவு தொலைதூர அல்லது சிக்கலான உறவைக் குறிக்கலாம். வீட்டில் உறுதியற்ற தன்மை. பூர்வீகம் அடிக்கடி வசிப்பிடத்தில் மாற்றங்கள், நிலையான வீட்டைக் கண்டுபிடிப்பதில் சிரமம் அல்லது தங்கள் குடும்பச் சூழலில் சொந்தமில்லை என்ற உணர்வுகளை அனுபவிக்கலாம். உணர்ச்சிப் பற்றின்மை. பற்றின்மையை நோக்கிய கேதுவின் போக்கு குடும்பத்திற்குள் உணர்ச்சி ரீதியான தொடர்பின் பற்றாக்குறையாக வெளிப்படும். ஆழமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது சவாலானது. ஆன்மீக நாட்டம். ஒரு நேர்மறையான குறிப்பில் 4வது வீட்டில் கேது ஒரு வலுவான ஆன்மீக ஆர்வத்திற்கு வழிவகுக்கும். பொருள் உடைமைகள் மற்றும் குடும்ப உறவுகளுக்கு அப்பால் ஆழமான அர்த்தத்தைத் தேடுகிறது. பயணம் மற்றும் இடமாற்றம். இந்த வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்புகள் அல்லது புதிய சூழல்களை ஆராய வேண்டியதன் காரணமாக வீட்டிலிருந்து வெகுதூரம் பயணம் செய்வதற்கான வலுவான விருப்பத்தைக் குறிக்கலாம். குரு 2ஆம் வீட்டில் இருந்தால் அது பொதுவாக மிகவும் அதிர்ஷ்டசாலி மற்றும் சக்திவாய்ந்த இடமாகக் கருதப்படுகிறது. இது செல்வத்தையும் ஆதரவான குடும்ப வாழ்க்கையையும் சிறந்த பேச்சையும் தருகிறது. பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க செல்வம், நிதி செழிப்பு மற்றும் பொருள் சொத்துக்களால் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள். சில சமயங்களில் ஆதரவான குடும்பத்திடமிருந்து அல்லது பரம்பரை மூலம். அவர்கள் இயற்கையான திறனையும் பணத்தை நிர்வகிப்பதற்கும் குவிப்பதற்கும் நல்ல உள்ளுணர்வையும் கொண்டுள்ளனர், பெரும்பாலும் நெறிமுறை வழிமுறைகள் மூலம். ஞானத்தின் கிரகமான வியாழன் பேச்சு வீட்டில் ஒரு நபருக்கு இனிமையான, நேர்மறையான மற்றும் அறிவார்ந்த பேச்சு முறையை வழங்குகிறது. அவர்கள் மிகவும் உறுதியானவர்களாக இருக்க முடியும் மற்றும் பொதுப் பேச்சு, கற்பித்தல், ஆலோசனை அல்லது சட்டம் உள்ளிட்ட தொழில்களில் சிறந்து விளங்கலாம். பூர்வீகவாசிகள் பொதுவாக தங்கள் குடும்பத்துடன் இணக்கமான உறவைக் கொண்டுள்ளனர் மற்றும் அவர்களிடமிருந்து வலுவான உணர்ச்சி மற்றும் நிதி ஆதரவைப் பெறுகிறார்கள். அவர்கள் தங்கள் வளர்ப்பிலிருந்து பெறப்பட்ட உயர் தார்மீக மற்றும் நெறிமுறை மதிப்புகளை நிலைநிறுத்த முனைகிறார்கள். இந்த நபர்கள் பெரும்பாலும் பெரிய மனதுடையவர்கள், கனிவானவர்கள் மற்றும் மற்றவர்களுக்கு உதவ தயாராக உள்ளனர். அவர்கள் நிறைய தொண்டு வேலைகளில் ஈடுபடலாம் மற்றும் அவர்களின் நல்லொழுக்க இயல்புக்காக சமூகத்தில் மரியாதை மற்றும் புகழைப் பெறலாம். தொழில் வளர்ச்சிக்கு, குறிப்பாக நிதி,
கல்வி அல்லது அரசாங்கம் தொடர்பான துறைகளில் இந்த இடம் சிறந்தது. இது உயர் அந்தஸ்து மற்றும் அங்கீகாரத்திற்கு வழிவகுக்கிறது. சனி 11ஆம் வீட்டில் நிலை பெற்றுள்ளதால் இது சனிக்கு மிகவும் சாதகமான இடங்களில் ஒன்றாகக் கருதப்படுகிறது. இது குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்கள், நீண்டகால அபிலாஷைகளை நிறைவேற்றுதல் மற்றும் வலுவான, சிறியதாக இருந்தாலும் சமூக வட்டத்தை உறுதி செய்கிறது. 11ஆம் வீட்டில் சனி ஒரு நிலையான மற்றும் நிலையான வருமான ஓட்டத்தை உறுதி செய்கிறது. இது வயது மற்றும் முயற்சியுடன் படிப்படியாக அதிகரிக்கும். வாழ்க்கையின் ஆரம்பத்தில் ஆதாயங்கள் மெதுவாக வெளிப்படலாம், ஆனால் 40 வயதிற்குப் பிறகு அவை கணிசமானதாகவும் நீண்ட காலம் நீடிக்கும். பூர்வீகம் கடின உழைப்பாளி, விடாமுயற்சியுள்ள மற்றும் நடைமுறை சார்ந்த தனிநபர். சனி விடாமுயற்சிக்கு வெகுமதி அளிக்கிறார், மேலும் இலக்குகள் மற்றும் லட்சியங்களை அடைவதில் வெற்றி என்பது பூர்வீகத்தின் தொடர்ச்சியான முயற்சிகள் மற்றும் வாழ்க்கையில் ஒழுக்கமான அணுகுமுறையின் நேரடி விளைவாகும். தனிநபருக்கு பரந்த சமூக வலைப்பின்னலை விட ஒரு சிறிய, தேர்ந்தெடுக்கப்பட்ட நண்பர்கள் குழு இருக்கலாம். இந்த நட்புகள் பொதுவாக வயதான, அதிக முதிர்ந்த அல்லது செல்வாக்கு மிக்க நபர்களுடன் இருக்கும், மேலும் விசுவாசம் மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகின்றன, பெரும்பாலும் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். இந்த வேலைவாய்ப்பு ஒரு தொழிலுக்கு மிகவும் நன்மை பயக்கும், குறிப்பாக பெரிய நிறுவனங்கள், அரசியல், சட்டம், ரியல் எஸ்டேட் அல்லது இரும்பு, எஃகு அல்லது இயந்திரங்கள் தொடர்பான துறைகளில். அந்த நபர் தான் தேர்ந்தெடுத்த துறையில் மரியாதை, புகழ் மற்றும் தலைமைப் பதவியைப் பெற வாய்ப்புள்ளது. இங்கு நன்கு அமைந்துள்ள சனி, காலப்போக்கில் பல பொருள் ஆசைகளையும் அபிலாஷைகளையும் நிறைவேற்ற உதவுகிறது, ஆனால் அவற்றைப் பின்தொடர்வதில் நெறிமுறை நடத்தையின் அவசியத்தை இது வலியுறுத்துகிறது. புதன் பகவான் உங்களது 9ஆம் வீடான பாக்கிய மற்றும் தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 9வது வீட்டில் இருக்கும் புதன் பொதுவாக கற்றல், தத்துவ நோக்கங்கள், பயணம் மற்றும் தகவல் தொடர்பு திறன் ஆகியவற்றில் ஒரு வலுவான சாய்வைக் குறிக்கிறது. பெரும்பாலும் ஆர்வமுள்ள மனம், உயர்கல்வி மீதான காதல் மற்றும் பிறருடன் அறிவைப் பகிர்ந்து கொள்ளும் இயல்பான திறன் கொண்ட ஒரு நபருக்கு வழிவகுக்கிறது. இருப்பினும், குறிப்பிட்ட விளக்கங்கள் அம்சங்கள் மற்றும் ஒட்டுமொத்த விளக்கப்படத்தைப் பொறுத்து மாறுபடும். 9வது வீட்டில் புதனின் முக்கிய பண்புகள். அறிவுசார் ஆர்வம். பல்வேறு தத்துவங்கள், மதங்கள் மற்றும் கலாச்சாரங்களை ஆராய்வதற்கான வலுவான ஆசை, பெரும்பாலும் ஆழ்ந்த ஆய்வு மற்றும் ஆராய்ச்சிக்கு வழிவகுக்கும். சிறந்த தகவல் தொடர்பு திறன். கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தும் இயல்பான திறமை அவர்களை நல்ல ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள் அல்லது பொதுப் பேச்சாளர்களாக மாற்றும். பயண ஆர்வம். புதிய இடங்களை ஆராய்வதிலும் பல்வேறு கலாச்சாரங்களை அனுபவிப்பதிலும் உள்ள காதல் அடிக்கடி பயணத்திற்கு வழிவகுக்கும். பொருந்தக்கூடிய தன்மை. ஒரு நெகிழ்வான மனநிலை, புதிய சூழல்கள் மற்றும் முன்னோக்குகளை எளிதில் சரிசெய்ய அனுமதிக்கிறது. ஆன்மீக நாட்டம். ஆன்மீகத்தில் ஆர்வம் மற்றும் வாழ்க்கையில் ஆழமான அர்த்தத்தைத் தேடுதல். சாத்தியமான சவால்கள். அதிக சிந்தனை. பகுப்பாய்வுத் தன்மை சில சமயங்களில் அதிகமாகச் சிந்திக்கவும் முடிவெடுக்க முடியாத நிலைக்கும் வழிவகுக்கும். கவனச்சிதறல். பரந்த ஆர்வங்கள் காரணமாக ஒரு தலைப்பிலிருந்து மற்றொரு தலைப்பிற்கு தாவுவதற்கான போக்கு. மேலோட்டமான அறிவு. ஆழமான புரிதல் இல்லாமல் பல்வேறு துறைகளில் மேற்பரப்பு அளவிலான அறிவை மட்டுமே பெறுவது ஆபத்து. 9ஆம் வீட்டில் உள்ள செவ்வாயை, அதிர்ஷ்டம், உயர்கல்வி, தத்துவம் மற்றும் நீண்ட தூரப் பயணம் ஆகியவற்றிற்கான ஒரு ஆற்றல்மிக்க, செயல் சார்ந்த அணுகுமுறையைக் குறிக்கிறது. இது வலுவான நம்பிக்கைகள், நீதிக்கான தேவை, கல்வி, ஆன்மீகத்தில் திடீர் முடிவுகளுக்கான சாத்தியக்கூறு மற்றும் சில சமயங்களில் தந்தை குரு உறவுகளில் மோதல் ஆகியவற்றைக் கொண்டுவருகிறது. ஆனால் உண்மை மற்றும் சாகசத்திற்கான சிறந்த உந்துதலையும் தருகிறது, குறிப்பாக நல்ல நிலையில் இருக்கும்போது. இது தனிப்பட்ட வளர்ச்சியை இயக்குவதற்கான ஒரு சக்திவாய்ந்த இடமாகும், ஆனால் மெதுவான முன்னேற்றத்தில் பொறுமையின்மையைத் தவிர்க்க சமநிலை தேவை. வலுவான, தீவிரமான நம்பிக்கைகள், காரணங்களுக்காகப் போராடுபவர், உண்மை மற்றும் நீதி தேவை. துடிப்பான கற்றல், ஆனால் நீண்ட கால படிப்புகளுக்கு பொறுமையுடன் போராட முடியும், கல்வி தத்துவத்தில் துடிப்பானவர். சாகசக்காரர், ஆய்வு செய்வதை விரும்புபவர், அடிக்கடி அல்லது தீவிர நோக்கங்களுக்காக பயணம் செய்யலாம். தந்தை நபர்கள் அல்லது ஆன்மீக ஆசிரியர்களுடன் மோதல் அல்லது துடிப்பான, உறுதியான உறவுக்கான சாத்தியம். செயல் மற்றும் தைரியம் மூலம் தங்கள் சொந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்க உந்துதல், குறைவான செயலற்ற தன்மை. உயர் அறிவு, நெறிமுறைகள் மற்றும் விரிவாக்கத்தை நோக்கி அதிக ஆற்றல். தற்பொழுது சுக்கிர பகவான் உங்களது 9ஆம் வீடான தந்தை மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார்.
9ஆம் வீட்டில் உள்ள சுக்கிரன் இந்த பூர்வீக நபர்களை ஒரு காதலனாக அல்லது வாழ்க்கைத் துணையாகக் காணச் செய்கிறார். அவர் அவர்களின் நல்ல குணங்களை மேம்படுத்துகிறார் மற்றும் அவர்களின் குறைபாடுகளை ஏற்றுக்கொள்கிறார். 9ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கும் பூர்வீகவாசிகள் ஒருவரை ஆழமாக நேசிக்கவும் பதிலுக்கு ஆழமாக நேசிக்கப்படவும் பயப்படக்கூடாது. அவர்கள் ஒருவருடன் இருந்தால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்ற வேண்டும் என்று அர்த்தமல்ல. இந்த பூர்வீகவாசிகள் தாங்கள் செய்து வந்த காரியங்களை தொடர்ந்து செய்யலாம். இந்த பூர்வீகவாசிகள் நீண்ட தூர உறவுகளைப் பேணுவதில் வல்லவர்கள். அவர்கள் சாகச ஆர்வமும் கொண்டவர்கள் மற்றும் உலகின் பல்வேறு பகுதிகளை ஆராய்கின்றனர். இருப்பினும் அவர்கள் தங்கள் சாகச உணர்வை வெகுதூரம் கொண்டு செல்லக்கூடாது. எதிலும் எல்லை மீறிப் போவது நல்லதல்ல. 9வது வீட்டில் சுக்கிரனின் எரிப்பு உங்கள் உண்மையான திறமை மற்றும் திறனைக் கண்டறிய கடினமாக போராடும். நீங்கள் நண்பர்களால் அல்லது உறவில் உங்கள் துணையால் முதுகில் குத்தப்படலாம். உங்கள் அனுபவம் உங்கள் பிணைப்பை தூண்டி கெடுக்கும் என்பதால் நீங்கள் உறவுகளில் நம்பிக்கை சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம். தொழில்முறை அரங்கில் வளர்ச்சி, முன்னேற்றம், வெற்றி மற்றும் நிதி செழிப்பு ஆகியவற்றை அடைய அதிக கவனம் மற்றும் திட்டமிடல் தேவைப்படும். தற்பொழுது சூரிய பகவான் உங்களது 9ஆம் வீடான பாக்கிய மற்றும் தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 9வது வீட்டில் சூரியன் பொதுவாக நேர்மறையான செல்வாக்கைக் குறிக்கிறது. உயர் கற்றல், தத்துவம், நீண்ட தூர பயணம் மற்றும் தனிப்பட்ட நெறிமுறைகள் மற்றும் மதிப்புகளின் வலுவான உணர்வு ஆகியவற்றுடன் வலுவான தொடர்பைக் குறிக்கிறது. இது பெரும்பாலும் அவர்களின் சமூகம் அல்லது துறையில் மரியாதைக்குரிய நபராக நற்பெயருக்கு வழிவகுக்கும். நிபுணத்துவம். இருப்பினும் மற்ற கிரக அம்சங்களைப் பொறுத்து இது தந்தையின் உருவத்துடன் சாத்தியமான சவால்கள் அல்லது முன்னோர்கள் தொடர்பான கர்ம சிக்கல்களையும் குறிக்கலாம். 9வது வீட்டில் சூரியனின் முக்கிய விளக்கங்கள். நோக்கம் மற்றும் பார்வையின் வலுவான உணர்வு. சூரியனின் இயற்கையான தலைமைத்துவ குணங்கள் 9வது வீட்டில் பெருக்கப்படுகின்றன. இது மற்றவர்களுடன் அறிவையும் ஞானத்தையும் பகிர்ந்து கொள்வதற்கான வலுவான விருப்பத்திற்கு வழிவகுக்கும், பெரும்பாலும் கற்பித்தல், எழுதுதல் அல்லது பொதுப்பேச்சு மூலம். பயணம் மற்றும் ஆய்வு மீதான காதல். இந்த இடம் பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் தத்துவங்களில் வலுவான ஆர்வத்தைக் குறிக்கும். இது விரிவான பயணத்திற்கும் ஒருவரின் எல்லைகளை விரிவுபடுத்தும் விருப்பத்திற்கும் வழிவகுக்கும். நெறிமுறைகள் மற்றும் தார்மீகத்தின் மீது உயர்ந்த மரியாதை. 9வது வீட்டில் சூரியனின் செல்வாக்கு ஒரு வலுவான நெறிமுறைக் குறியீட்டையும் சரியானதைச் செய்வதற்கான அர்ப்பணிப்பையும் வளர்க்கும். கல்வி வெற்றிக்கான சாத்தியம். இந்த வேலை வாய்ப்பு உள்ள நபர்கள் உயர் கல்வியில், குறிப்பாக தத்துவம், மதம் அல்லது ஆன்மீகம் தொடர்பான துறைகளில் சிறந்து விளங்கலாம். தந்தை உருவத்துடன் உறவு. மற்ற கிரக அம்சங்களைப் பொறுத்து 9வது வீட்டில் சூரியன் தந்தையுடனான ஒரு சிக்கலான உறவைக் குறிக்கலாம். இது ஒரு வலுவான தந்தை உருவத்தை அல்லது தந்தை குழந்தை இயக்கத்தில் உள்ள சவால்களைக் குறிக்கும்.